குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பெயச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் என்று 10/12/2025 புதன்கிழமை கார்த்திகை மாதம் 24ஆம் நாள் ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:19க்கு. கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று இரவு 7:58 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று காலை 8:36 வரை ஆயில்யம், பின்பு மகம். நாமயோகம் இன்று மாலை 6:30 வரை வைத்திருத்தி, பின்பு விஷ்கம்பம். கரணம் இன்று காலை 8:20 வரை கரசை, பின்பு இரவு 7:58 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்தயோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 8:36 வரை பூராடம், பின்பு உத்திராடம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று காலை 8:04 வரை உயிரற்றவை, பின்பு அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி தனுசு ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட நன்மை உண்டாக்கும். விரதாதி விசேஷங்கள் தேய்பிறை சஷ்டி திதி மற்றும் சுப முகூர்த்த தினம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று இந்த தேய்பிறை சஷ்டி திதி நாளில் ஸ்ரீ முருகப்பெருமானை மந்திரங்கள் சொல்லி பாராயணம் செய்வது நல்லது. ஸ்ரீ திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு உண்டான காயத்ரி மந்திரம் ஓம் தத்புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்திராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். 6 தீபங்கள் ஏற்றி அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடலாம். இடம், வீடு, மனை, நிலம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக தீருங்க. வேலிருக்க வினையுமில்லை, மயிலிருக்க பயமும் இல்லை. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்பதை அடிக்கடி உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது உச்சரித்துக் கொண்டே இருங்கள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? பசு வாங்குவதற்கு உகந்த நாள், விதை விதைப்பதற்கு நல்ல நாள், மந்திர உபதேசம் பெறுவதற்கு ஏற்ற நாள், சுரங்க பணிகளை மேற்கொள்ள சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் அதிலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 2:29 முதல் மாலை 4:11 வரை மேஷ லக்னம். 4:12 முதல் மாலை 6:03 வரை ரிஷப லக்னம். 6:04 முதல் 8:09 வரை மிதுன லக்னம். இரவு 8:10 முதல் 10:21 வரை கடக லக்னம். 10:22 முதல் 10:28 வரை சிம்ம லக்னம். 12:29 முதல் காலை 2:28 வரை கன்னி லக்னம். 2:29 முதல் காலை 4:24 வரை துலாம் லக்னம். காலை 4:29 முதல் 6:35 வரை விருச்சக லக்னம். 6:36 முதல் 8:47 வரை தனுசு லக்னம். 8:48 முதல் 10:53 வரை கும்ப லக்னம். 12:46 முதல் 2:28 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை
எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை உச்சரிப்பது நல்லதுங்க. அதிகாலை பொழுதோ அல்லது நேரம் கிடைக்கும் பொழுதோ அந்த புதன் பகவானுக்குண்டான ஓரையிலேயே செய்தால் கல்வி வளம் பெறுவீர்கள். பழைய கஷ்டங்கள் தீரக்கூடிய விதமாக சில நடக்கும். ஆக புதன் பகவானை வழிபடுங்கள், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீருங்க. தொழிலுக்கும் வித்தைக்கும் அதிபதியானவர், நல்ல புத்தி கூர்மை கொடுக்கக்கூடியவர் புதன் பகவான். அவருக்கான தானியம் பச்சை பயிறு வைத்து நவகிரக வழிபாடு செய்வது, பச்சை பயிறு சுண்டல் செய்து மாணவ மாணவிகளுக்கு தானமாக பிரசாதமாக கொடுக்கலாம். ஸ்ரீ புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரம் ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. மேஷராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாங்க. வீட்டினுடைய தேவைகளை கேட்டு அறிந்து நீங்களே செய்வீங்க. யார் யாருக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சு செய்யறதுல கெட்டிக்காரர் மேஷராசி அன்பர்கள் தான். குழந்தைகளுக்கு என்ன வேணும், வீட்டில் பெரியவங்களுக்கு என்ன வேணும், உங்களுடைய துணைவர் எதை விரும்புகிறாங்க, அவருக்கு எதை கொடுத்தா அவர் ஆசைப்படுவார், அவர் உங்கள் மீது எப்படி அன்பாக இருப்பாங்க அப்படிங்கிற நிறைய ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்குன்னா அது உங்களுக்கு தாங்க. அப்படி யாருக்கு என்ன வேணுமோ அப்படிங்கிறத மிக அழகாக தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு செய்ய போகிறீங்க. புதன் பகவானை வழிபடுங்க. புதன் பகவான் தான் நல்ல ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறாருங்க. சந்திர பகவான் 4ல் சஞ்சாரம் செய்கிறார். குடும்ப விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சில நன்மைகளை கொடுக்கலாங்க. காரணம் 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். நண்பர்களுடைய ஆதரவு அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லை, வேலை செய்யக்கூடிய நபர்கள் உங்களுக்கு எப்பொழுதுமே ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. நல்ல காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. எதெல்லாம் செய்தால் சரி, எதெல்லாம் செய்யக்கூடாது, தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, உங்களோட பயணிக்கக்கூடிய சில நபர்கள் உங்களுக்கு ஆலோசனைகளை சொல்லலாம். ஒரு சிலருடைய கருத்துக்களை கேட்பீங்க, ஒரு சிலருடைய கருத்துக்களை அவாய்ட் பண்ணிடுவீங்க. யார் எப்படிப்பட்டவங்க, யாரெல்லாம் நல்லவங்க, யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுலேயே உங்கள் மனம் போராடி கொண்டிருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு. குடும்ப விஷயங்களை அதிகமாக வெளியே பேசாமல் இருப்பது உங்களுடைய ராசிக்கு நல்லதுங்க. எதையும் மேலோட்டமாக இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தினுடைய அடி ஆழத்தன்மை சென்று பார்த்து அதன் பிறகு நீங்கள் முதலீடு செய்யுங்க. வியாபாரத்தை அடுத்த கட்ட நிலைக்கு உயர்த்துறதுக்கான சில வழிமுறைகளை தேடிட்டு இருப்பீங்க. தேடல் குணம் அதிகமாக இருக்கும். யாராவது ஒருத்தர் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே நம்பி செய்யாமல் அதனுடைய உண்மைத்தன்மைகளை பார்த்து ஆராய்ந்து செய்வது உங்களுக்கு மிகவுமே பொருத்தமாக இருக்குங்க. உடன் இருக்கக்கூடிய நபர்களை பற்றி புரிஞ்சுக்குவீங்க. நட்பு வட்டாரங்கள் விரிவடையலாம். பிறருக்காக செய்யக்கூடிய சில உதவிகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எல்லோருடைய ஆதரவையும் பெறுவீர்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்குங்க. உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா உடனடியாக பக்கத்தில் வந்து நிற்பாங்க. நீங்களும் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா உடனடியாக போய் உதவியும் செய்வீங்க. பணம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், கழுத்தை நெரிக்கக்கூடிய சில கடன் தொல்லைகள் உங்களுக்கு விலகுங்க. யாரிடத்துல நீங்கள் பணம் வாங்கியிருந்தாலோ சொல்லக்கூடிய பதில் அவர்களுக்கு தன்மையாக பணிவாக இருக்கும்படியாக பார்த்துக்கோங்க. அதிகாரங்கள் இருக்கக்கூடாது, அதிகார துஷ்பிரயோகம் இருக்கக்கூடாது. ஆக வாங்கிய ஒரு இடத்துல சீக்கிரமாக பணம் திருப்பி செலுத்தணும்னா நீங்கள் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க. புதன்கிழமை தினம் பெருமாள் கோவிலுக்கு சென்று ஸ்ரீமன் நாராயணருக்கு ஒரு கைப்பிடி அவல் மற்றும் கற்கண்டு சேர்த்து நைவேத்தியம் செய்து அதனை மற்றவர்களுக்கு பிரசாதமாக கொடுத்தால் எப்படி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிற்கு குசேலன் ஏழ்மையில் இருந்தாலும் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை பார்க்கும் பொழுது அவல் கொண்டு போய் கொடுத்து அந்த அவலை பிரசாதமாக ஸ்ரீ கிருஷ்ண பகவான் சாப்பிட்டு ஸ்ரீ குசேலனுடைய வீட்டை சொர்க்கமாக மாற்றினார். அனைத்து விதமான குபேர சம்பத்துகளையும் அவர் வீட்டில் இருக்கும்படியாக செய்தார். ஆக புதன்கிழமை தினத்தில் நீங்கள் இப்படிப்பட்ட மிக எளிமையான ஒரு கோவில் பிரார்த்தனைகளை செய்யும் பொழுது அது உங்களுக்கு மிகப்பெரிய கோட்டி கோட்டியாக
அநேக கோட்டி அனுகூலத்தையும் மலை போல செல்வத்தையும் கொடுப்பாராம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஆக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுவதற்கு உகந்த நாளாக இருக்கிறது. தச அவதார புருஷர்களை வழிபடுவதற்கு ஏற்ற நாள். உத்தியோகத்தில் பொறுமையும் நிதானமும் இருக்கணுங்க. உங்களை பற்றி யாராவது விமர்சனம் செய்தால் காது கொடுத்து கேட்காதீங்க. மற்றவங்களுக்கு பதிலையும் சொல்லாதீங்க. யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை மட்டும் மிகச்சரியாக முடித்து விட்டு வாருங்கள். வீட்டிற்கு வரும்பொழுது உங்களுக்கு சுபமும் லாபமும் இருப்பது போல பார்த்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் வெறும் கையோடு வெளியே சென்றாலும் வீட்டிற்கு வரும்பொழுது லாபத்தோடு வர வேண்டும் என்கிற பிரார்த்தனையை வையுங்கள். இறைவா எப்பொழுதும் எங்களுடனே இருக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்யுங்கள். புதுவிதமான கனவுகள் பிறக்குங்க. தெய்வ வழிபாடுதலை செய்யும் பொழுது பக்தியும் அதிகரிக்கும். முழு மனதோடு இறை பிரார்த்தனை செய்வீங்க. இறை பிரார்த்தனையை முன்வைப்பீங்க. குடும்பம் நலமாக இருக்க நீங்கள் பிரார்த்தனை செய்வீங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்குண்டான சில விஷயங்கள் முன்னெடுத்து செய்யக்கூடிய அமைப்பு இருக்குங்க. பிள்ளைகளை பற்றிய எண்ணங்கள் மனதில் அதிகமாக ஓடிக்கொண்டே இருக்கும். கொஞ்சம் குழப்பவாதியாக இருப்பீர்கள். அது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. தொழில் சம்பந்தமான முயற்சிகளில் ஒரு புதிய யுக்திகளை கையாள நேரலாம். தந்தை வழியில் ஆதரவு பெருகுங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு இருக்குங்க. தொழில் வியாபாரங்களில் ஒரு முக்கிய விஷயங்களை முன்னெடுத்து செல்ல போறீங்க. உங்களுக்கு வர வேண்டிய நல்ல செய்திகள் திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க போகுதுங்க. உங்களுக்கு தொந்தரவு செய்தவர்கள் விலகி போகலாம். மறைமுக பிரச்சனைகள் தீர்ந்து வியாபாரத்தை அடுத்த கட்ட நிலைக்கு முன்னேற்றி கொண்டு போவீங்க. தெய்வ வழிபாடு விடாம செய்யுங்க. சரணாகதி அடைந்து இறைவனிடத்துல உங்களை அர்ப்பணித்து விட்டு உங்களுடைய வேலையை தொடங்குங்கள். நிச்சயம் உங்களுடைய மனம் மாறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையும் மாறும். பழைய பிரச்சனைகள் அனைத்தும் காணாமல் போகும். மேஷராசி அன்பர்களை நம்பிக்கை வைத்து வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். மாணவ மாணவிகள் படிப்பில் உத்வேகமும் உற்சாகமும் அதிகரிக்கலாம். அதிர்ஷ்டகரமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அனுகூலம் உண்டாக்கும். லாபம் உண்டாக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். புரிதல்கள் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கனவுகள் அதிகரிக்கும். உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். உண்மையுள்ளவர்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு நல்லதே நடக்க வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். சமூக சூழ்நிலைகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்குங்க. பெரிய பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். உங்களுடைய சந்திப்புகள் முக்கியமானதாக கருதப்படும். பிரமுகர்கள் அவர்களுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்குங்க. குழப்பமாக இருக்கக்கூடிய மனம் தெளிவடையும். குளத்தில் ஒரு கல் விட்டெறிந்தால் எப்படி குளம் கலங்கி விடுமோ அதுபோல ஏதாவது ஒரு சிறிய பிரச்சனை உங்களுக்கு மனதில் வந்தாலும் உங்களுடைய மனமே கலங்கி போயிடுங்க. அந்த கலக்கத்திலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கு சில நாட்களில் கூட ஆகலாம். ஆக ரிஷபராசி அன்பர்கள் எந்த விஷயத்திற்காகவும் மனம் கலங்க வேண்டாம். தைரியமாக இருங்கள். இறைவன் உங்கள் பக்கம். ஆண்டவன் உங்கள் பக்கம் என்பதை அவ்வப்போது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். புதிய வேலை சம்பந்தமான எண்ணங்கள் உருவாகலாங்க. படித்து வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் உங்களுடைய படிப்புக்கு தகுந்தாற் போல் நல்ல வாய்ப்புகள் வரப்போகுது. தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் வந்து கிடைக்கலாங்க. உங்களுடைய செயல்கள் எல்லோருக்கும் பிடிக்கும். உங்களுடைய பேச்சு எல்லோரையும் வசீகரிக்கும். உங்களுக்கு நல்ல ஆற்றலும் நல்ல தெளிவான சிந்தனை இருக்குங்க. எல்லோரிடத்திலும் நல்ல பெயரை பெறுவீங்க ரிஷபராசி அன்பர்களே. சில காரியங்கள் கைகூடி வரும். அதிலும் நடக்காது என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். அந்த வேலைகளை இன்று நீங்கள் எடுக்கும் பொழுது சீக்கிரமாக நடக்குங்க. முன்னர் நடந்திருந்தால் கூட இது போல ஒரு பிரகாசமாக இருந்திருக்காது. பிரம்மாண்டமாக நடந்திருக்காது. எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நல்லதுக்கே. ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இதுவும் கடந்து போகும் என்று அமைதியாக இருங்கள். உங்களுடைய மனதை மாற்றிக்கொண்டால் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும். நல்ல முன்னேற்றங்கள் உண்டாக்குங்க. சிந்தனைகள் உங்களுக்கு பணம் பற்றியே இருக்கும். கடன் பற்றிய எண்ணங்கள் மனதில் அதிகமாக ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த சிந்தனைகள் பிரச்சனைகளில் இருந்து வெளிவர இந்த புதன்கிழமை நன்னாளில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க. இந்த நாள் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் தகுந்தபடியான பலன் கிடைக்குங்க. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாம்யோகம் என்று வழிபடுங்கள். உங்களுடைய சகல கடன் தீரும். ருண விமோக்ஷண மந்திரத்தை பாராயணம் செய்யலாம் அல்லது கேட்கலாம். பாடலாகவும் கேட்கலாம்.
ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பின்பற்றி வந்தாலே போதும், கடனில் இருந்து வெகு ஜோராக வெளியே வந்து விடுவீர்கள். தம்பதியர்களுக்கிடையே அனுசரணையான போக்கு, ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து போறதும் நெருக்கத்துடனே காணப்படுவீர்கள். மன ஒற்றுமை இருக்குங்க. உங்களுடைய துணைவருக்கு விரும்பிய விஷயங்களை செய்து கொடுப்பீர்கள். சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்ப தேவைகளை பார்த்து நிறைவேற்றி வைப்பீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். வெளியிடங்களுக்கு செல்வீர்கள். மாணவ மாணவிகள் படிப்பில் உற்சாகமும் ஒரு படிப்பில் களை கட்டக்கூடிய அமைப்பு ஏற்படுங்க. நல்ல ஞாபக சக்தி, திறமை உண்டு. பேச்சாற்றல் மூலம் எல்லோரையும் வசீகரித்து விடுவீர்கள். சமூக சிந்தனை கொண்டவர்களாகவும் இருப்பீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு அலுவலகம் தொடர்பாக ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரம் செய்பவர்களுக்கு மக்களுடைய வரத்து அதிகரிக்கலாம். ₹1 நீங்கள் முதலீடு செய்தாலும் இந்த நாள் ₹100 திரும்ப பெற முடியும். குறைந்த முதலீடு மிகப்பெரிய லாபத்தை பெறுவதற்கான அமைப்பு இருக்குங்க. உங்களுடைய சுய ஜாதக சூழலையும் கண்டறிந்து கொண்டு சில விஷயங்களை நீங்கள் முன்னெடுத்து செல்லலாம். கோச்சாரத்தின்படி இந்த நாள் சிறப்பான, திருப்தியான, அனுகூலமான நாளாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் நல்ல விதமாக இருக்கும். மனதில் நிம்மதி பிறக்குங்க. சந்தோஷத்தோட குதூகலமாக இருப்பீங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையுங்க. சுறுசுறுப்பாக உங்களுடைய வேலைகள் நடக்கும். மந்தத்தன்மையான நிலைகள் மாறி விறுவிறுப்பு அடைவீர்கள். கையில் பணப்புழக்கம் ஏற்படுங்க. வருத்தங்கள் நீங்கும். உங்களுடைய வசனங்கள் எல்லாமே மாறி போக்குங்க. வாட்டம் எல்லாம் தீர்ந்து முகத்தில் பொலிவும் நல்ல தேஜஸும் அதிகரிக்க போகுது. ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சில நபர்களுடைய சந்திப்பு ஏற்படலாங்க. இது உங்களுக்கு மனதில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் ஏற்படும். கடன் பற்றிய பய உணர்வுகளை தவிருங்கள். வீட்டில் குழந்தைகள், பிள்ளைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். குலதெய்வத்தை வழிபட்டால் நல்லது. மிருகசிரிஷ் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில வேலைகள் மந்தத்தன்மையாக இருந்தாலும் அவை மாறிடுங்க. வேலையில் ஸ்திரமான ஒரு தன்மை, அதாவது நிலையாக செய்யக்கூடிய வேலைகளை இந்த நாள் எடுத்து செய்வீர்கள். எல்லாம் சீக்கிரமாக நடக்கும், சுபமாக நடக்கும். வாழ்க்கையில் நல்ல அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வும் என்கிற நம்பிக்கையோடு இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. மிதுன ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவானோடு சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்குங்க. அதிகமாக பணம் பற்றிய எண்ணங்கள் தான் மிகுதியாக இருக்கும். எப்பொழுதும் யோசித்து கொண்டே இருப்பீர்கள். இந்த நாளுக்கான செலவுக்கு என்ன செய்வது, கடன் வாங்கியிருக்கோம், அந்த கடன் எப்படி திருப்பி கொடுக்கறதுன்ற மாதிரி நெருக்கடிகள்லேருந்து வெளிவருவதற்கு அதிக யோசனைகள் ஓடிக்கொண்டே இருக்குங்க. கடன் பற்றிய விஷயங்களில் சிந்தித்து செயல்படுங்க. ஒரு இடத்துல கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கி கொடுக்காதீங்க. அது இன்னும் உங்களை அதிகமாக ஒரு சில ப்ரெஷருக்கு உள்ளாக்கலாம். அழுத்தம் அதிகமாக உண்டாகுங்க. மன அழுத்தத்திலிருந்து வெளியேற மிதுனராசி என்பர்கள் பிள்ளையார வழிபடுங்க. 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் நபரோடு சேரும் பொழுது கொஞ்சம் அதிகம் அழுத்தம் இருக்கும். முயற்சிகள் உங்களுக்கு தோல்வியாக கூட அமையும். எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகளிலும் மாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. ராசியினுடைய 6ஆம் வீட்டில் 3 கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்கு. தள்ளிப்போன காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக முடியும். குறிப்பாக வேலை தொடர்பாக நீங்கள் அதிகமாக யோசித்து கொண்டே இருப்பீர்கள். அரசாங்க உத்தியோகங்கள் இருக்கிறவங்க, அரசு துறையில மிகப்பெரிய ஒரு தலைமை பதவி ஏற்று நடத்தக்கூடியவங்க, நிர்வாகத்தில் இருக்கிறவங்க மற்றும் அலுவலக வேலைகளை கவனிக்கிறவங்களுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்க. குடும்பத்தில் கருத்துகளுக்கு மதிப்புகள் அதிகரிக்கலாம். உங்களுடைய பேச்சுக்கு தனி மகத்துவம் உண்டாக்குங்க. நீங்கள் எதை சொன்னாலும் மற்றவர்கள் கேட்டுக்கொள்வார்கள். அதே போல சபை தொடர்பான விஷயங்களிலும் உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுங்க. வெளி இடங்களில் உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு, மரியாதை பிறக்குங்க. குடும்பத்தில் மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்களும் மதிப்பு கொடுப்பீங்க. எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த நாள் உண்டுங்க. குழந்தைகளுடைய செயல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரலாம். சில நேரம் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டி இருக்குங்க. அது மட்டுமல்ல, வேலைக்காக எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகளிலும் செலவுகள் உண்டாக்கலாம். கடனில் இருந்து வெளிவருவதற்கான வழிமுறைகளை பற்றி அதிகம் யோசித்து கொண்டே இருப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் உங்களுடைய அதிபதியாக இருப்பதால் பெருமாளுடைய வழிபாடு செய்யுங்க. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை வழிபட ருண தோஷங்கள் நீங்கும். அதாவது கடன் தொல்லைகள் தீருங்க. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்திரம் மிருத்யோர் மிருத்யும் நமாமியகம் என்று வழிபடுங்கள். உங்களுடைய சகல கஷ்டங்களும் தீர்ந்துடுங்க. மாணவ மாணவிகள் படிப்பில் உத்வேகத்தோடு இருப்பீர்கள். நினைத்த காரியத்தை செய்து காட்டுவீர்கள்.
சக நண்பர்களிடத்தில் நட்பாக பழகுவீர்கள். ஆசிரியர்களுடைய ஆதரவுகள் கிடைக்குங்க. விளையாட்டு, வேடிக்கை சம்பந்தமான விஷயங்களில் நாட்டம் உண்டாக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுவதில், அதாவது புதுப்பிப்பதில் படைப்பாற்றல் அதிகரிக்கலாம். ஏதாவது ஒரு யோசனை இருந்து கொண்டே இருக்குங்க. உங்களுடைய ராசி காற்று ராசி. ஓரிடத்தில் இருக்க மாட்டீர்கள். வகுப்பில் கூட அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். பாடம் எடுக்கக்கூடிய நேரத்தை தவிர மற்ற நேரங்களிலும், விளையாட்டு சம்பந்தமான நேரங்களிலும் உங்களுக்கு ஒரு இடத்தில் இருப்பது என்றால் பிடிக்காது. அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருப்பது நல்லது. அதிக நேரம் ஃபோனை பயன்படுத்தினால் உங்களுக்கு தேவையற்ற சங்கடங்கள் வரலாம். தெய்வ காரியங்களில் ஈடுபாடு உண்டாக்குங்க. கோவில் திருப்பணிகளில் கலந்து கொள்வீர்கள். சவாலான விஷயங்களை கூட கையில் எடுத்து முயற்சிகள் மூலமாக வெற்றி காட்டுவீர்கள். ஏறுமுகமாக உங்களுடைய செயல்பாடுகள் அமைய போகிறது. எல்லோருடைய ஆதரவும் கிடைக்குங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுடைய செல்வாக்கு மிக உயர்வாக இருக்கும். பொருளாதாரத்தில் மேன்மை ஏற்படும். வியாபாரத்தை நல்ல விதமாக கண்காணித்து வருவீர்கள். மறைமுக பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. பங்கு சந்தை சம்பந்தமான தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டாக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான தொழிலாகட்டும் அல்லது வீட்டு தொழில், வீட்டிலேயே செய்யக்கூடிய சுய தொழிலாகட்டும், சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கும் சரி, நல்ல அனுகூலம் ஏற்படலாம். தொட்ட காரியம் துலங்கும். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறது என்று நம்புங்கள். தம்பதியர்களுக்கிடையே அனுசரணையான போக்கு உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சில நல்ல செய்திகள் வருங்க. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். அது மட்டுமல்ல, திருமணத்திற்காக முயற்சிகள் நடக்கும். அந்த முயற்சிகளும் உங்களுக்கு கைகூடி வரும். நல்ல பேச்சுவார்த்தைகள் சீராக்கும். சுபகாரிய செயல்பாடுகள் உங்களுக்கு மனதில் நிம்மதியையும் நல்ல சந்தோஷத்தையும் உண்டு பண்ணுங்க. எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக நடக்க போகுது. அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கவனமாக இருங்க. ஒரு முறைக்கு பலமுறை சிந்திப்பது நல்லதுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். வெளி உலகத்தில் நல்ல பேர் புகழ் வந்து சேருங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். திறமையாக இருப்பீர்கள். முகத்தில் தோற்றப்பொழிவு அதிகரிக்குங்க. கணக்கு சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு லாபம் ஏற்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. கடகராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். புதியவர்களோடு உங்களுக்கு ஒரு சில நெருக்கம் ஏற்படுங்க. அறிமுகமும் உண்டாக்கும். மற்றவர்களிடத்தில் வெளிப்படையாக பேசுவீர்கள். உங்களுடைய சொந்த விஷயத்தை வளப்படுத்துவதிலும் பலப்படுத்துவதிலும் அதனை வளமையாக கொண்டு செல்வதில் மட்டும் அதிக நாட்டம் இருக்கும். உழைத்தே முன்னேறலாம் என்கிற நம்பிக்கை அதிகம் கொண்டவர்கள் கடகராசி அன்பர்களே. இரவு பகல் பாராது அதிகம் உழைப்பீர்கள். வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்கிற குறிக்கோள் லட்சியங்கள் உங்களிடம் உண்டு. இந்த நாள் வெளியூர்களுக்கு வியாபாரம் தொடர்பாக செல்பவர்களுக்கும், தொழில் அபிவிருத்திக்குண்டான விஷயங்களுக்காக செல்பவர்களுக்கும் பயண நேரங்கள் சாதகமாக இருக்கும். நல்ல நிலைப்பாடுகள் உண்டாக்கும். ஆதாயம் ஏற்படுங்க. கையில் பணம் இல்லைனாலும் வெளியே போகக்கூடிய வேலைகள் உங்களுக்கு சிறப்பாகவும் திருப்திகரமாகவும் நடக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு கிடைக்கும். போகும்பொழுது வெறும் கைப்பை சட்டையோடு போவீர்கள். வரும்பொழுது பணத்தை நிரப்பிக் கொண்டு வருவீர்கள். சுபம் லாபமாக இருக்கும். சுப் லாப் என்பார்கள். அப்படி உங்களுக்கு நிறைய ஒரு சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பும் நல்ல யோகமும் இயல்பாகவே உண்டு. ஆக ஏதாவது ஒரு முதலீடு செய்தாலும் அந்த பணத்தை மீட்டெடுப்பீர்கள். குடும்ப நபர்களிடம் மனம் விட்டு பேசுவது புரிதலை ஏற்படுத்துங்க. குழப்பம் வேண்டாம். கடகராசி அன்பர்களே, வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவானோடு கேத்து பகவான் இணையறதுனால சில தடுமாற்றங்கள் உங்களிடம் இருக்குங்க. இப்போ பேசுகிற மாதிரி மற்ற நேரங்களில் பேச மாட்டீங்க. அப்போ ஒரு பேச்சு இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு விதமான பேச்சுக்கள் இருக்கும். இப்படி ஒரு நிலையான பேச்சுக்கள் இல்லாமல் மாறிக்கொண்டே இருக்குங்க. அதே போல் வருமானமும் சரி உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருக்கும். இருந்தாலும் ஓரளவிற்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். கடன் சம்பந்தமான சங்கடங்கள்லாம் குறையுங்க. அதிகம் நெருக்கடி கொடுத்தவர்கள் கூட கொஞ்சம் தளர்ந்து போகலாம். அதாவது உங்களை விட்டு இருப்பார்கள். உங்களுக்கு அடிக்கடி ஃபோன் செய்து தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீங்கள் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுங்கன்ற மாதிரியான பதில் கூட வரலாம். இதற்கு நீங்கள் இறை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது. வீட்டிலையும் சரி வெளி இடங்களிலும் சரி மௌனத்தை கடைப்பிடிங்க. அதிகம் பேச வேண்டாம். பேசினா சில இடங்களில், அதாவது தொழில் செய்யக்கூடிய இடங்களில் மற்ற நபர்களோட கருத்துக்களை பகிரும் பொழுது மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. ஏதோ மனசில் பட்டதை பேசிட்டோம், கோபத்தில் பேசிட்டோன்னு இருக்கக்கூடாது. கடகராசி என்பர்கள் உணர்ச்சி வசப்படாதீங்க. கோபத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வாங்க. உங்களை பற்றி யாருக்கும் ஒளி அதிக அளவு தெரியாது. நீங்கள்
கருணை உள்ளம், தாய் உள்ளம் உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டுங்க. எப்படி நண்டு ஓடு வெளியே கனமா இருக்கும், ஆனா நண்டுக்குள்ள இருக்கக்கூடியது எவ்வளவு மிருதுவா நுட்பமாக இருக்கிறதோ அது இறைவன் ஆண்டவனுடைய படைப்பு. அது போல தாங்க உங்களுடைய மனசு தாய் உள்ளம் கொண்டது, கருணை உள்ளம் கொண்டது, குழந்தை மனசு என்பார்கள். வெளியே பார்ப்பதற்கு உங்களிடத்தில் கோபமும் ஆக்ரோஷ குணம் வெளிப்படும். அந்த ஒரு சாந்தத்தை உள்ளுக்குள் வைத்திருப்பீர்கள். அது பெரிதாக வெளியே யாருக்கும் தெரியாது. அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் யார் என்பது. ஆக யார் எதை பேசினாலும் பெரிதுபடுத்த வேண்டாம். மாணவ மாணவிகள், உங்களோடு இருக்கக்கூடிய நண்பர்களிடத்துல பள்ளியிலும் சரி கல்லூரிகளிலும் சரி உங்களுக்கு நல்ல பெயர் வந்து சேருங்க. வியாபாரத்தில் புதிய தேடல்கள் அதிகரிக்கலாங்க. நுணுக்கமான விஷயங்களை புரிஞ்சிக்குவீங்க. இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மக்களை எப்படி வசீகரிக்கணும், வியாபாரத்தை எப்படி பன்மடங்கு பெருக்கணும், வருமானத்தை எப்படி செய்யணும், விற்பனையை எப்படி அதிகரிக்கணுங்கிற சூக்ஷமங்களை தெரிஞ்சுக்கிட்டு செய்யறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் காத்திருக்குங்க. ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்களில் ஈடுபடுவீங்க. வருங்காலத்திற்கான முதலீடுகள் அதிகமாகலாங்க. வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயருங்க. வேலை இல்லையே, வேலை கிடைக்கலையேன்னு வருத்தப்படாதீங்க. உங்களுடைய எண்ணத்திற்கும் உங்களுடைய உழைப்புக்கும் பொறுப்புக்கும் தகுந்தாற்போல் நிச்சயம் ஒரு நல்ல வேலையில் நீங்கள் சேருவீங்க. சுய தொழில் தொடங்கக்கூடியவர்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க. இந்த நாள் கடகராசி அன்பர்களுக்கு அன்பு நிறைந்த நாள், தெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைந்த நாள், பெரியவர்களுடைய ஆசி பிறக்கும் நாள். உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டுங்க. நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு அவர்கள் உறுதுணையாக பக்கபலமாக இருப்பாங்க. ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருமானம் கிடைக்கும், ஆதாயம் ஏற்படும், லாபம் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தவறிப்போன வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கலாம், வேலையில் சேருவீங்க. ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு அதிபதியான புதன் பகவானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக நீங்கள் பிறந்தனால தொட்ட காரியங்கள் துலங்கும், வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள், முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. இந்த நாள் சீரும் சிறப்பும் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வேலும் மகிழும் துணை. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பிள்ளைகளால மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்குங்க. வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளிடத்திலிருந்து நல்ல செய்திகள் வரலாம். சுபகாரிய சம்பந்தமான முயற்சிகள் கைகூடி வரும். வீட்டில் கெட்டிமேளம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். இந்த நாள் உங்களுடைய விடுபட்ட வேலைகள் எல்லாவற்றையும் திருப்திகரமாக செய்து காட்டுவீங்க. முழுமையான முயற்சிக்கு ஏற்றபடி முன்னேற்றங்கள் 100% பெற போறீங்க. திம்மராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களில் மட்டும் கவனமாக இருங்கள். ராசியிலேயே சந்திர பகவானுடைய சேர்க்கை இருக்கிறது. உங்களுக்கு ராசியில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் அவ்வப்போது வரலாங்க. இந்த மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒரே வழிபாடு விநாயக பெருமானை நீங்கள் சரணாகத்தை அடைவது ஒன்றுதான். கிரகங்கள் அவ்வப்போது வரும் மாறும், அதற்கேற்றபடிதான் உங்களுக்கு பலன்கள் தினம் தினம் அமையும். வரக்கூடிய கஷ்டங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்க, தொந்தரவுகள் அகல, மன கஷ்டங்கள் வருத்தங்கள் தீர வழிபாடு செய்தால் அந்த கிரகத்தினுடைய தாக்கங்கள் சற்று ஓயுங்க, குறையும் என்று கூட சொல்லலாம். சந்திர பகவானோடு கேத்து பகவான் இணைந்திருக்கிறார். கேத்து பகவானுடைய தோஷத்தை போக்குபவர் ஸ்ரீ விநாயக பெருமான். அது மட்டுமல்ல, சந்திர பகவானுடைய தோஷத்தையும் போக்கியவர் ஸ்ரீ விநாயக பெருமானே. ஆகவே அவரை நீங்கள் வழிபடுங்கள், அவரை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். சிக்கனை பிடித்தேன் என்பார்கள். ஆகவே அவரை நீங்கள் சிக்கனை பிடித்து கொள்ளுங்கள், விடாதீர்கள். கோவில்களுக்கு சென்று ஒரு அகல் விளக்கு ஏற்றி ஒரு முறை பிரதட்சணம் செய்து சிதறுக்காய் உடைத்து வீட்டிற்கு வாருங்கள். அருகம்புல் சாற்றி வழிபட்டால் இந்த நாள் நல்லது. ஆகவே சிம்மராசி அன்பர்கள் எண்ணத்தில் தெளிவுகள் ஏற்பட, உள்ளத்தில் மகிழ்ச்சி உண்டாக்க இறை வழிபாடு செய்வது மிக மிக அவசியங்க. எதையுமே சொல்வதை அலட்சியமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்தில் இருக்கக்கூடிய முழுமையான அடி ஆழத்தன்மையை புரிந்து கொண்டால் உங்களுடைய ராசிக்கு நல்லது, உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதுங்க. அன்றாடம் நீங்கள் கேட்கக்கூடிய தினசரி ராசி பலன்களில் சொல்லக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்களை செய்து வந்தாலே போதுமானது. உங்களுக்கு தினம் தினம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் அமையுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்க்கும் பொழுது மற்றவங்களுடைய வேலையை நீங்கள் எடுத்து செய்கிற மாதிரி இருக்குங்க. வேலையில் பலு இருக்கலாம், டென்ஷன் கொஞ்சம் இருக்கும், மன அழுத்தம் ஏற்படுத்திக்காதீங்க. எப்பொழுதும் போல ரிலாக்ஸ்டாக இருங்க. தியானம் யோகாசனங்கள் செய்யுங்க. எதை பற்றியும் பயப்படாதீங்க.
எல்லாம் நல்லதாகவே நடக்குங்கிற நம்பிக்கை வைங்க. இறைவன் மீது நம்பிக்கை வைத்து உங்களுடைய வேலைகளை கவனிச்சா கண்டிப்பாக நடக்க வேண்டிய எல்லா நற்காரியங்களும் உங்களுக்கு சிறப்பாக நடக்குங்க. உறவுகள் வழியில் அலைச்சல்கள் ஏற்படலாம். இந்த நாள் மத்தியமமான பலன்கள் தான் இருக்குங்க. மாணவ மாணவிகள் படிப்பில் ஆர்வமற்ற தன்மை இருக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமற்றது போலவே இருக்குங்க. காலையில் பள்ளிக்கு போகிறதே கொஞ்சம் சிரமமாக உணருவீங்க. ஒரு சிலர் விடுப்பு எடுக்கலாம், அல்லது ஸ்கூலுக்கோ அல்லது கல்லூரிக்கோ போகாத படிக்க கூட உங்களுடைய மனம் சில நேரம் தடைப்படலாங்க. புதிய முயற்சிகள்லாம் தாமதமாகித்தான் நடக்கும். எடுத்தோம் செய்கிறோம் உடனே வெற்றி கிடைக்கணும்னு அது நடக்காது. கிரகங்கள் உங்களுக்கு சில மாறுபட்ட தன்மையில் இருக்கும் பொழுது பொறுத்து தான் நீங்கள் செய்யணும். பொறுத்தார் புவி ஆழ்வார் என்பார்கள். பொறுமை கடலினும் பெரிது. இந்த வார்த்தைகளை அவ்வப்போது மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நினைத்ததை உடனே நடத்த வேண்டும் என்று துடிப்பவர்கள் சிம்மராசி என்பவர்கள் ஆக எது எப்படி செய்தால் நல்லது நடக்குமோ, எது எந்த தருணத்தில் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை எப்படி செல்கிறதோ அதன் பக்கமே சென்றால் உங்களுக்கு பாதுகாப்பு நிச்சயம் உண்டு. பயனற்ற விஷயங்களில் தலையிடாதீர்கள். உங்களுக்கு எதற்குமே பிரயோஜனம் இல்லை என்றால் அந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். உடன் பிறந்தவர்களிடத்தில் விலகி இருப்பது நல்லது. அதிகமான பிரச்சனைகள் செய்பவர்களிடத்தில் இருந்து ஒதுங்கி இருங்கள். யாரிடத்திலும் கலந்து உங்களுடைய வேலைகளை செய்ய வேண்டாம். உத்தியோகங்கள் மட்டுமல்ல, வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நிலையற்ற ஒரு தன்மை இருக்கும். முதலீடு செய்தாலும் நீங்கள் பெறக்கூடிய லாபம் என்பது குறையலாங்க. வேலையாட்களிடத்தில் அனுசரித்து செல்வது, அவர்களிடத்தில் ஆதரவுக்காக அதிகம் கெஞ்சாதீர்கள். நடப்பவை யாவும் நல்லதாக நடக்கும் என்று இறை பிரார்த்தனை செய்யுங்கள். அதிகம் யாரிடத்திலும் கெஞ்சாதீர்கள். கூடுமான வரையில் உங்களுடைய செயல்களில் மட்டும் கவனமாக இருங்கள். மற்றவர்களுடைய காரியங்களுக்கு முன் நிற்காதீர்கள். குடும்ப விஷயங்களை பற்றி வெளியில் பேச வேண்டாம். ரகசியம் காப்பது நல்லது. உங்களுடைய துணைவரிடத்தில் பக்குவமாக நடப்பது விசேஷமானது. தேவையற்ற விஷயங்களை பற்றி அதிகம் பேசாமல் சிந்திக்காமல் இருங்கள். மனதை அமைதிப்படுத்துங்கள். தொழிலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஒரு சிலருக்கு பண நெருக்கடிகள் இருக்குங்க. வரவேண்டிய பணம் காலதாமதமாக்கி பிறகு கிடைக்கும். ஆனால் வரவேண்டிய பணம் ஏதாவது ஒரு வகையில் இறைவனுடைய அனுகிரகத்தினால் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. சில விஷயங்கள் தாமதமாகும். அதற்காக மனம் உடைந்து போகாதீர்கள். மன அழுத்தத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். தெளிவாக இருந்தால்தான், மனம் தெளிந்து காணப்பட்டால் தான் உங்களுக்கு அடுத்த கட்ட வேலையை நடக்குங்க. உடல்நலம் மனநலம் இரண்டிலுமே அக்கறை எடுத்துக்கொண்டு அதனை கண்காணித்து செயல்படுவது நல்லது. உணவு சம்பந்தமான விஷயங்களில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். வெளியிட உணவுகளை தவிருங்கள். குடிக்கக்கூடிய தண்ணீரிலும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். அதிகம் எண்ணெய், காரம், மசாலா சம்பந்தமான உணவுகளை தவிர்த்து சாத்வீகமான உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுங்க. ஆனந்தமாக இருப்பீங்க. மகிழ்ச்சிக்கு அதிகமான ஒரு இடம் உண்டு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஏற்படலாங்க. ஒரு விஷயமும் உங்களுக்கு காலதாமதமாகி தான் நடக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்க கவனமாகவே பயணப்படுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாருங்க. ஆகவே பொறுமையும் நிதானம் மிக மிக தேவை. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை இந்த நாள் தெய்வ வழிபாடுதலை செய்யுங்கள். விநாயகப் பெருமானை அவரை பற்றி கொள்ளுங்கள். அவரிடத்தில் சரணாகதி அடைந்து விடுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள்ங்க. ராசிக்கு விரயத்துல சந்திர பகவானோடு கேத்து பகவான் இருக்கிறதுனால ஒரு சிறிய அளவில் மனக்குழப்பம் உண்டாக்குங்க. எப்பொழுதுமே எதை பற்றியும் நினைக்க மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. ஆனால் இந்த நாள் மனசில் ஏதோ ஒரு விதமான சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். இனம் புரியாத குழப்பத்துக்கு கூட ஆளாக கூடிய சூழ்நிலைகள் வரலாம். உங்கள் துணைவர் வழி உறவுகளால் அலைச்சல்கள் ஏற்படுங்க. தாயின் இடத்தில் பக்குவமாக பேசுறது நல்லது. உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவான் லாபத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, புதுசாக வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கூடுதலான முயற்சிகள் தேவைப்படலாங்க. புதிய நபர்களால் சில மாற்றங்கள் உண்டாகலாம். மனம் தெளிவு பெறுங்க. பேச்சுக்களில் நிதானம் தேவை. புதிய நபர்களினால் சில மாற்றங்கள் ஏற்படலாங்க. யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பாம அதில் இருக்கக்கூடிய தன்மைகளை உணர்ந்து செய்யுங்க. பிறருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நடப்பது நல்லதுங்க. குடும்ப நபர்களிடத்தில் உங்களுடைய விஷயங்களையும் சரி, உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களையும் சரி பகிர்ந்து கொள்ள நினைப்பீர்கள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து செய்தால் நல்லது. உடன்பிறப்புகளுடைய ஆதரவு கிடைக்குங்க. மனதை அமைதிப்படுத்துவது மிக மிக நல்லது. அதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ளலாம்.
பிராணாயாமம் செய்யலாம். அது மட்டுமல்ல, யோகாசன பயிற்சிகள், தியானத்தில் ஈடுபட்டாலும் உங்களுடைய மனம் அமைதிப்படுங்க. கேட்குற இடத்துல பணம் வருவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படலாங்க. தம்பதியர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போக வேண்டும். வீண் பேச்சுக்களோ வாக்குவாதங்கள் வைக்காதீங்க. விளையாட்டாக கூட யாரை பற்றியும் குறை சொல்ல வேண்டாம். பிறருடைய விஷயங்களில் தலையிடாதீர்கள். மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டை உங்கள் குடும்பத்தின் மீது வைக்காதீர்கள். உங்களுடைய சுய சிந்தனையோடு உங்களுடைய சுய நிலையை உணர்ந்து நீங்களே செய்தால் நல்லது. மனதை தெளிவுபடுத்தி கொண்டு இறை வழிபாடு செய்தால் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுங்க. கணவன் மனைவி இருவரும் ஒருமித்த கருத்தோடு இருந்தால்தான் இந்த நாள் நல்லது. பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக அதிக அளவில் முயற்சிகள் வேண்டியிருக்குங்க. 5ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதால் பிள்ளைகளுக்காக சில கடுமையான முயற்சிகளை எடுப்பீர்கள். பெரிய பெரிய அளவில் சில யுக்திகளை கையாளுவீர்கள். தேடல் அதிகமாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு தொழிலை ஸ்திரப்படுத்துவதிலும் நிலையாக கொண்டு வருவதிலும் அதிக முயற்சிகள் செய்ய வேண்டும். தனித்துவமாக இருக்க பார்ப்பீர்கள். பணத்தை சேமிக்க நினைப்பீர்கள். ஒரு சிலருக்கு சேமிப்பிலிருந்து பணத்தை எடுத்து செலவு செய்ய வேண்டிய நிலை உண்டாக்குங்க. கூடுமான வரையில் வசூலாவதில் தாமதங்கள் உண்டாக்கலாம். பிறரிடத்தில் நீங்கள் கொடுத்த பணம் வாங்குவது என்பது கடினமாக இருக்கலாங்க. கடன் வாங்காதீர்கள். யாரிடத்திலும் கடனை கொடுக்காதீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு மிதமாகத்தான் இருக்கிறது. எதிர்பார்ப்புகள் வேண்டாம். எதையும் ஆசைப்படாதீர்கள். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ நினைப்பது நல்லது. உத்தியோகத்திலும் சரி, சக ஊழியர்களிடத்தில் பெரிய பெரிய விஷயங்களை பற்றி பிரம்மாண்டமாக பேசாதீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய குடும்ப விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டாம். உங்களுடைய குடும்ப விஷயத்தையும் மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டாம். இப்படி நீங்கள் கட்டுக்கோப்பாக இருப்பது, குறைவாக பேசுவது உங்களுக்கு நல்லதை உண்டு பண்ணுங்க. பேசிய பிறரிடத்தில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் கன்னிராசி அன்பர்களே. வெளியூர்களுக்கு பயணப்படுறவங்களுக்கு பயணங்களில் வேலை நிமித்தமான சில சின்ன சின்ன மாற்றங்கள் வரலாங்க. ஒரு சிலர் வெகு தூரம் பயணிக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு சிறு தூர பயணங்கள் கூட உண்டாக்குங்க. பரிவாக இருக்க வேண்டிய நாள். குழந்தைகளிடத்துல உணர்ச்சி வசப்படாம, கோபப்படாம, அன்பும் பாசத்தோடு நடந்து கொண்டால் நல்லது. செலவுகள் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். அந்த செலவுகளை கட்டுப்படுத்தும் விதமாக சில செயல்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். பணத்தை இரட்டிப்பாக்குவதிலும் லாபத்தை பெருக்குவதிலேயே கவனமாக இருப்பீர்கள். ஒரு சிறு முயற்சிகள் கூட இமாலய வெற்றி பெற மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்க இறை வழிபாடு செய்யுங்கள். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக வரும்பொழுது நிச்சயம் எல்லாமே நடக்கும். இதுவும் கடந்து போகும். உடல்நலம், மனநலம் இரண்டிலுமே கவனமாக இருங்கள். உணவு சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. வெளியிடங்களில் சென்று சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். அதிர்ஷ்டகரமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் உண்டாக்கலாம். கவனமாக இருங்க. திட்டமிட்டு செய்கிறது நல்லதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் மன அமைதி பெற சந்திர பகவானை வழிபடுறது நல்லது. குழப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இனம் புரியாத சில சங்கடங்கள் உருவாக்கலாங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெளியூர்களுக்கு பயணப்படுவீங்க. சிறு தூர பயணங்கள் உண்டாக்கலாங்க. உடன் பிறந்தவர்களிடத்துல பக்குவமாக நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இடம், வீடு, மனை, நிலம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமாகவே இருக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு அதிக முயற்சிகள் நடக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. துலாம் ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். எண்ணத்தில் என்ன வேலை தோன்றுகிறதோ அதை உடனடியாக செய்து முடிப்பீங்க. மற்றவங்களுக்கும் உதவி செய்வீங்க. உங்களுக்கும் லாபத்தை பார்ப்பீங்க. எதை நினைச்சாலும் இந்த நாள் சிறப்பாக நடக்குங்க. மனதில் எண்ணிய காரியங்கள் எல்லாமே கைகூடி வரும். காலையிலேயே திட்டமிட்ட வேலைகள் எல்லாமே அந்த நாள் முழுக்கவே நீங்கள் செய்து மிக சிறப்பான ஒரு திருப்திகரமான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. எண்ணிய காரியங்கள் நிறைவேறுவதால் உங்களுக்கு வருமானமும் கிடைக்கும். நினைத்தபடியாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையும் உயருங்க. பிறந்தவர்கள் உங்களுக்கு உடன் இருப்பாங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் துணை இருப்பாங்க, கை கொடுப்பாங்க. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகம் கிடைக்குங்க. கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் ஒன்று மாறப்போகுது. எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களை நாடி வரப்போகுது. நீண்ட நாள் நண்பர்களுடைய சந்திப்புகள் எல்லாமே ஏற்படலாங்க. பால்ய சிநேகிதர்களை சந்திப்பீர்கள். உங்களோட வேலை பார்த்தவர்கள் பல வருடங்கள், பல ஆண்டுகள் கழித்து அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கலாங்க. பழைய கடந்த கால பிரச்சனைகளுக்கு ஒரு சில தெளிவான முடிவுகள் எடுக்க போறீங்க. வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கு அனுகூலமான பலன் ஏற்படலாம். பழைய வேலையிலிருந்து புதிய வேலைக்கு போகலாமான்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். உங்களுடைய நேர்மை எங்கு மதிக்கப்படுகிறதோ, உங்களுடைய வாக்கு எங்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அந்த இடத்தில் வேலை செய்யலாம் என்கிற எண்ணங்கள் உங்களுக்குள் இருக்குங்க. வருமானம் குறைவாக இருந்தாலும் மதிப்பு மரியாதை இருக்கக்கூடிய இடத்துல தான்
நீங்கள் இருக்கணும்னு பெரும்பாலும் நினைப்பீங்க. துலாம் ராசி அன்பர்களே, நீதி, நேர்மை, நியாயம் இதுதான் உங்களுடைய தாரக மந்திரமாக இருக்குங்க. ஆக எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரிடத்திலும் நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. மனம் தளராம எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய அமைப்பு உங்களிடம் வெளிப்படுங்க. வியாபாரத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் செய்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, பெரிய அளவில் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, மற்றொரு வியாபாரத்தை தொடங்கணுன்ற ஆசைகள் இருக்குங்க. ஒரே பாதையிலேயே போக மாட்டீங்க. ஒரு 3-4 பாதையை சேர்த்து பயணப்படணுன்ற ஆசை உங்களுக்கு இருக்குது. பொதுவாகவே எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும், செய்ய முடியும் என்கிற திடகாத்திரம் உங்களிடம் வெளிப்படுங்க. தன்னால் முடியும் என்கிற தன்னம்பிக்கை இருக்கு இல்லையா, அது உங்களிடம் அதிகமாக இருக்கும். தம்பதியர்களுக்கு இடையே புரிதலும் நல்ல ஒற்றுமை இருக்குங்க. வீண் பேச்சு, வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் எதுவும் இந்த நாள் இருக்காது. குடும்பத்தினுடைய நிலையை புரிந்து கொண்டு உங்களுடைய துணைவர் நடப்பாங்க. அவர்களுக்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. பங்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு குடும்பத்தில் சிறப்பாக. பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறையுங்க. வரவேண்டிய இடம், பொருள் எல்லாமே உங்களுக்கு கைக்கு கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. நீதிமன்ற வழக்குகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட சீக்கிரமாக முடிவுக்கு வந்துடுங்க. உறவுகள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. உத்தியோகங்களில் புதிய புதிய விஷயங்களை வெளிப்படுத்துவீங்க. உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை மற்றவங்களோட பகிர்ந்துக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. வெளி வட்டாரங்களில் கௌரவங்கள் உயரும் நாள். ஏதாவது ஒரு விஷயத்துக்காக யாராவது ஒருவர் உங்ககிட்ட போட்டி போட்டுக்கிட்டே இருக்கலாங்க. போட்டிகள் இருக்கத்தான் செய்யும். இந்த உலகமே போட்டி நிறைந்த உலகம். ஆக அதிலே நீங்கள் ஜெயித்து வருவதுதான் மிக சாதுரியமாக இருக்குங்க. வெளிவட்டாரத்தில் கௌரவம் அதிகரிக்குங்க. சமூக சிந்தனைகள் மேலோங்கலாம். மாணவ மாணவிகள் பள்ளியில் நல்ல பேர் மதிப்பெண் எடுப்பீங்க. மற்றவங்க நண்பர்களோட சேர்ந்து சில முயற்சிகள் நடக்கலாம். நல்ல விதமாக படித்து நல்ல மதிப்பெண் பெறணுன்றது தான் உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குறிக்கோள், லட்சியங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு கைகூடி வருங்க. வேடிக்கை விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களும் ஆர்வம் இருக்கும். கலைத்துறைகள் இருக்கிறவங்களுக்கு, சினிமா துறையில் பயணிக்கிறவங்களுக்கு நல்ல மேன்மையும் நிறைய பட வாய்ப்புகள் வர கூடிய சூழ்நிலைகள் அமையுங்க. அரசு துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு நிர்வாகத்திறன் அதிகரிக்கும். எல்லோரையும் அரவணைத்து அன்போடு செல்லுவீர்கள். உங்களுக்கு நல்ல பெயர், புகழ் இந்த நாள் வந்து சேருங்க. வியாபாரத்தில் திருப்தி இருக்கும். அனுகூலமான லாபங்கள் வெளிப்படலாம். தைரியமாக ஒரு சில காரியத்தை முன்னின்று செலுத்தி வெற்றியும் பெறுவீர்கள். கொள்கை குணம் கொண்டவர்கள் துலாம் ராசி அன்பர்கள். பிடிவாத போக்கு சிறிய அளவில் இருந்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லை என்றால் அந்த பிடிவாதத்தை விட்டுவிடக்கூடிய குணமும் உங்களிடம் உண்டு. இந்த நாளை மிகச்சரியாக நீங்கள் துல்லியமாக கணக்கிட்டு செயல்பட்டால் குழந்தைகளிடத்திலும் சரி, உங்களுடைய குடும்ப விஷயங்களிலும் சரி ஒரு சீரான போக்கு அமையுங்க. பணம், பொருளாதாரம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவுகள் ஏற்படும் நாளாக இருக்குங்க. ஒருவருக்காக ஒருவர் தோள் கொடுத்து உதவி செய்வாங்க. கேட்ட இடத்தில் வருமானம் கிடைக்குங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். மனதில் நிம்மதி உண்டாக்கும். சீரான போக்கு உண்டு. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். போட்டி நிறைந்த நாள். புதிய விதமான விஷயங்கள் கைகூடி வரப்போகுது. கையில் பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. கடனிலிருந்து வெளிவருவதற்கான வழிகள் உண்டாக்கும். புதிய அணுகுமுறைகளினால் உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகுதுங்க. மனதை தெளிவுபடுத்திக்கோங்க. உங்களுடைய செயல்கள் எல்லாமே சிறப்பாகவும் திருப்திகரமாகவும் நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். நட்பு வட்டாரத்தின் மூலம் சில நல்ல செய்திகள் வருங்க. உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்னால ஆதரவு ஏற்படும். நீங்கள் எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட சேர்ந்து பயணப்பட விரும்புவீங்க. வெளியூர்களுக்கு போவீங்க. வெளி இடங்களுக்கு பயணப்படணுங்கிற எண்ணங்கள் கைகூடி வரலாம். எப்பொழுதுமே யாராவது ஒருவரோடு உங்களுக்கான பேச்சுக்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கன்று தனித்துவமாக இல்லாமல் பிறருக்காக அதிகம் உழைக்கக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கிறதுனால சமூகத்தில் நல்ல பேர் மரியாதை உங்களுக்கு கிடைக்குங்க. வீட்டில் பெரியவங்களோடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும். தொழில் வியாபாரங்களில் அபிவிருத்தி உண்டாக்குங்க. மன அமைதி பெறுவீங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். உடல்நலம், மனநலம் சீராக இருக்குங்க. ஆரோக்கியமாக இருப்பீங்க. எண்ணத்தின்படி உங்களுடைய செயல்கள் எதுவோ அதை மிகச் சரியாக திட்டமிட்டு செய்வீங்க. தொட்ட காரியங்கள் துலங்குங்க. வண்டி வாகன பயணங்களினால் அனுகூலம் ஏற்படலாம். பழைய பிரச்சனைகள் தீருங்க. ஒரு பெரிய சிக்கலில் நீங்கள் இருந்தால் கூட அந்த சிக்கல்களிலிருந்து மீண்டும் வெளிவருவீர்கள். மீண்டும் அந்த பிரச்சனைகள் உங்களை தொடராது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற விரும்புவீர்கள். உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை மிகச்சரியாக அலுவலக ரீதியாக முடிப்பீர்கள். தம்பதியர்கள் இருவருக்குள்ளும் ஒரு சில மன கஷ்டங்கள், கவலைகள் இருந்தாலும் அவையெல்லாம் மறந்து மீண்டும் ஒன்றிணைவீர்கள்.
குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை வெளிப்படைத்தன்மையாக பேசி ஒரு சில நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். பொருளாதார வளர்ச்சிக்குண்டான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கலாம். எதிர்காலத்திற்காக சில முக்கிய முதலீடுகள் பற்றிய ஆராய்ச்சிகள் அதிகமாக இருக்குங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய விரும்புவீர்கள். அவர்கள் கேட்பதற்கு முன்னரே அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு உங்களிடம் வெளிப்படலாங்க. வருங்காலத்திற்காக சில வருமானத்தையும் அதிகப்படுத்த விரும்புவீங்க. முதலீடுகளில் நாட்டம் உண்டாக்கலாம். தொழில் சம்பந்தமான புதிய புதிய இயந்திரங்களை வாங்கலாமா என்கிற கணக்கீடு உங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்குங்க. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் மிக அழகாக அலசி ஆராய்ந்து பக்குவப்படுத்தி அதனை தரம் பார்த்து நீங்கள் செய்வீர்கள். நல்ல நுணுக்கம் கொண்டவர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள். காலபுருஷ தத்துவத்தின்படி 8ஆம் ராசி. ஆகவே ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர மகா சுவாமிகளுடைய ராசி. மகா பெரியவா அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர். அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாகவே இருக்குங்க. குரு கடாட்சத்தை பெறுகிறீர்கள் விருச்சிக ராசி அன்பர்களே. இந்த நாள் பெரியவர்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கும் வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருக்கும், தூண்டுகோலாக இருக்குங்க. தெரியாததை தெரிந்து கொள்ள விரும்புவீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மங்களை அறிய முற்படுவீர்கள். புதிய புதிய விஷயங்களை செய்யலாமா என்கிற யோசனைகள் அதிகரிக்கலாம். கடன் வாங்கி சில முதலீடுகள் செய்யலாம் என்று யோசிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டுங்க. யாரிடத்தில் பணத்தை வாங்கினாலும் அதை மிகச் சரியாக நேர்மையாக நியாயமாக திருப்பி கொடுக்க நினைப்பீர்கள். தந்தையினுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய பாக்கியம் உங்களிடம் உண்டுங்க. பணம் பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும், வருமானம் கூடும். பழைய கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவீர்கள். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகளோடு சில காரியத்தையும் முன்னெடுத்து செய்வீங்க. உறவுகளுடைய ஆதரவுகள் இருக்குங்க. குடும்ப சூழ்நிலைகளை நல்ல விதமாக தெரிந்து வைத்திருப்பீர்கள். தம்பதியர்கள் இருவருமே அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு என்ன செய்யலாம், தம்பதியர்கள் இருவருமே உழைத்து எப்படி முன்னேறலாம் என்கிற கணக்கீடு மனக்கணக்கு அதிகம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. வங்கி கணக்கை தொடர நினைப்பீர்கள். வங்கி கணக்கை ஏற்கனவே தொடங்கி இருந்தாலும் அதில் பணத்தை சேமிக்க முற்படுவீர்கள். தம்பதியர்களுக்கு இடையே நல்ல ஒரு நெருக்கம், அந்யூன்யம் ஏற்படுங்க. நல்ல தம்பதிகளாக இருப்பீங்க. வெளி உலகத்துக்கு உங்களை போன்ற ஒரு தம்பதியர் இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு ஒற்றுமை உணர்வும் குடும்ப மகிழ்ச்சியும் அதிகரிக்க போகுது. பிள்ளைகளால் நல்ல செய்திகள் வரும். எதிர்பார்த்தபடி பணவரவுக்கு இடம் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களை, நீங்கள் முன்னர் உழைத்து வைத்திருப்பீர்கள். அந்த உழைத்த பணம் இப்பொழுது பொக்கிஷமாக மிகப்பெரிய ஒரு வருமானத்தை உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது. உயர்வு நிறைந்த நாளாகும். தொழிலில் நல்ல மாற்றங்கள் வரப்போகுதுங்க. அபிவிருத்தி செய்வீங்க. கைக்கு வரவேண்டிய பணம் வரப்போகிறது. அதை பத்திரப்படுத்தி தேவைகளை நிறைவேற்றி கொள்ளுங்கள். குடும்ப தேவைகளை ஆசைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். சுபகாரிய சம்பந்தமான முயற்சிகள் நடக்குங்க. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரப்போகுது. திருமணம் ஆகலையேன்னு கவலைப்பட்டிருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணத்திற்குண்டான யோகம், நல்ல வைபவங்கள்லாம் நடக்க போகுதுங்க. வீட்டில் கெட்டி மேளம் கொட்ட போகுது. உங்களுக்கு மனம் நிறைந்த ஒரு நல்ல விஷயங்கள் வெளிநாடுகள்ல இருந்து வரப்போகுதுங்க. வெளியூர்கள்ல இருந்து நல்ல செய்திகள் வரலாம். உடன் பிறந்தவர்களும் சரி, உறவுக்காரர்கள், உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் எல்லோருமே இந்த நாள் உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்க போறாங்க. தெய்வ வழிபாடு செய்யுங்க. தேய்பிறை சஷ்டி திதிங்கிறதுனால முருகப்பெருமான வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்குங்க. ஒரே ராத்திரியில் வாழ்க்கை மாறியவர்களும் உண்டு. அந்த வாழ்க்கை மாற்றம் உங்களுக்கு நல்ல ஒரு நிறைவான செல்வத்தையும் நிறைந்த மகிழ்ச்சியையும் கொடுக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை வடகிழக்குங்க. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவுகள் அதிகரிக்க போகுதுங்க. எடுத்த காரியங்கள் எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். மனதில் நிறைந்த சந்தோஷம் வெளிப்படும் நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கலாம். உயர்வு ஏற்படுங்க. மனதில் நிறைந்த சந்தோஷம் உண்டாக்கும். தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை இருக்கும். மாணவ மாணவிகள் படிப்பில் உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. எண்ணத்துல தெளிவு இருக்குங்க. இன்னைக்கு என்னென்ன காரியம் செய்ய போறோம், என்னென்ன வேலைகளை ஈடுபட போறோம் அப்படிங்கிறத மிக அழகாக ஒரு சார்ட்டை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி, அதாவது திட்டமிட்டபடி உங்களுடைய வேலைகள் எல்லாம் சிறப்பாக நடக்குங்க. எதை நினைக்கிறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு கைகூடி வரும். கொஞ்சம் கூட தாமதம் இல்லாமல் சீக்கிரமாகவே நடக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. குடும்பத்தில் இருக்கிற நபர்களிடத்துல அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க. காரணம், விரயத்தின் அதிபதி உங்களுக்கு ராசியில் இருக்கிறார். அவர் பூர்வ புண்ணியத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர். 5க்கும் 12க்கும் உரியவர் தான் செவ்வாய் பகவான். கொஞ்சம் தைரியமிக்கவர்களாகத்தான் இருப்பீங்க. எண்ணத்தில் தெளிவு உண்டாக்குங்க.
எதையுமே மிக சரியாக முடிச்சு காட்டணுன்ற வைராக்கியம் உங்களிடம் வெளிப்படலாம். மாணவ மாணவிகள் சக நண்பர்களோடு உங்களுடைய செயல்பாடுகள் சீராக இருக்குங்க. எல்லோரையுமே அரவணைத்து செல்வீர்கள். அவர்களுக்கு நீங்கள் தான் குருவாக இருக்கக்கூடும். நண்பர்களிடத்திலும் சரி, நீங்கள் சொல்வதுதான் மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்கிற கட்டாயம் இருக்குங்க. மற்றவங்க சொல்கிறத நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஆனால் உங்களுடைய வார்த்தையை தான் மற்றவங்க கேட்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஆக ஆசிரியர்களிடத்திலும் சரி, உங்களுடைய சக நபர்களிடத்திலும் சரி, விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டும். ஆசிரியர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடங்கள். உங்களுக்கு கல்விக்கு படிப்புக்கு தேவையான விஷயங்களை கிரகித்து கொள்வதற்கான நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க. வேலைக்கு செல்பவர்கள் வண்டி வாகன பயணங்களினால் ஆதாயம் ஏற்படும். வெளியூர்களுக்கு பயணிக்கிறவங்க, வேலை விஷயமாக வெளி இடங்களுக்கு போகிறவங்களுக்கு, சிறுதூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு அனுகூலம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உங்களோட வேலை செய்யக்கூடிய மற்ற நபர்களும் உங்களிடத்தில் வெளிப்படையாக பேசுவாங்க. மனதில் எந்த விதமான கல்மிஷமோ இல்லாமல், மனசில் எந்த விதமான கஷ்டங்களோ துக்கங்களோ கவலைகளோ இல்லாமல் உங்களிடத்துல உண்மையான ஒரு அன்போட சில கருத்துக்களை வெளிப்படுத்தலாம். தடைப்பட்ட சில பணிகளை முடிக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்குங்க. நடக்காத வேலைகளை கூட நடத்தி காட்டுவீங்க. சவால்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த சவால்களை வென்று சாதிக்கக்கூடிய அமைப்பு உங்களிடம் வருங்க. தெய்வ வழிபாடுதலை செய்யுங்கள். முருகப்பெருமானை வழிபடுங்கள். தேய்பிறை சஷ்டி திதி என்பதால் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று வழிபடுங்கள். உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் நிவர்த்தியாக்குங்க. உங்களுடைய கண் கலக்கங்கள் எல்லாமே மாறி போகுங்க. கண் சம்பந்தமான சங்கடங்கள் அகலும். மன ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள்லேருந்து வெளிவருவீங்க. தெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு துணையாக இருக்குங்க. எண்ணத்தில் தெளிவு ஏற்பட விநாயகப் பெருமானை வழிபடுங்கள். உங்களுடைய ராசியினுடைய அமைப்பு படி ஒரு சில விஷயங்கள் சாதகமற்ற சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய இறை பிரார்த்தனை, வழிபாடு, தெய்வத்திற்கு செய்யக்கூடிய அபிஷேக ஆராதனைகள் வரவேண்டிய பிரச்சனைகளை காணாமல் செய்திடுங்க. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெருமைக்குரிய நாளாக இருக்கும். நீங்கள் சாதாரணமாக எதை செய்தாலும் அலுவலக வேலைகளில் அது மிக பெரிதாக எல்லோராலும் போற்றப்படும், பேசப்படும். ஆசிரியர் பணிகளில் இருப்பவர்களுக்கு கல்வியியல் துறையில் நல்லதொரு ஆதரவுகள் ஏற்படும். விருதுகள் கிடைக்கும். பரிசுகள் வந்து சேரும். உங்களுடைய பேச்சுக்கு தனி மகத்துவம், மகிமை பிறக்குங்க. வியாபாரங்களில் திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம். தொழில் சம்பந்தமாக பங்கு சந்தைகள் மற்றும் பங்குதாரர்களோடு உங்களுக்கு ஒரு சீரான நிலை அமைப்பு இருக்குங்க. பணத்தை முதலீடு செய்வீங்க. அந்த பணம் மீண்டும் கைக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. பங்குதாரர்களிடத்திலும் சரி, சகஜமாக பழகுவீர்கள். அந்த முதலாளி என்கிற எண்ணமே இருக்காது. எல்லோரையும் சரிசமமாக பாவித்து அரவணைத்து கொண்டு செல்லக்கூடிய அமைப்பு உங்களிடம் வெளிப்படலாம். பங்கு சந்தையில் எதிர்பார்த்தபடி லாபம் கிடைக்குங்க. எஸ்ஐபி போன்ற முதலீடுகள், மியூச்சுவல் ஃபண்டு போன்ற விஷயங்களில் பணம் முதலீடு செய்திருந்தாலும் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். ஆபரணங்கள் வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கலாங்க. உடல்நலம், மனநலம் எல்லாமே சரியாக இருக்கும். குடும்ப தேவைகள் நிறைவேறும், பூர்த்தியாகும். நண்பர்களால் ஆதரவுகள் பெருகும் நாள். உறவுகள் கை கொடுப்பாங்க. சமூக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்குங்க. எதிர்பார்க்கக்கூடிய இடங்களில் ஒரு சில நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள் உங்களை நாடி வரலாம். மருத்துவர் பணிகளில் இருப்பவர்களுக்கு யோகம் உண்டாக்கும். மருத்துவ துறைகளில் கொடிக்கட்டி பறக்கப் போகிறீர்கள். எதிர்பார்த்தபடி சில நல்ல செய்திகள் வரலாம். ஒரு சிலருக்கு பணி உயர்வு ஏற்படும். ஊதிய உயர்வு அதிகரிக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்களாகத்தான் இருக்கக்கூடும். அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனதில் தெளிவுகள் பிறக்குங்க. உற்சாகம் உண்டாக்கும். தைரியம் பிறக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவுகள் ஏற்படும். மன அமைதி உண்டாக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படும். முன்னேற்றங்கள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க்கை வளமுடன். வேலும் மகிழும் துணை. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். மனக்குழப்பங்கள் கொஞ்சம் தலையீடு அதிகமாக இருக்குங்க. மனக்கவலைகளாகவே இருப்பீர்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் மனக்கவலைகள் ஏகோபித்தமாக இருக்கும். பிறரை சந்தேகிப்பது, கொடுத்த பணம் திரும்ப கிடைக்குமா என்று யோசிப்பது, வெளியே சென்றால் நம்மளுடைய வேலைகள் நடக்குமா நடக்காதா என்கிற பய உணர்வுகள் இருக்கலாம். சந்தேக உணர்வின் காரணமாக அதிகமான ஒரு டென்ஷன் வருங்க. மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடலாம். மகர ராசி அன்பர்கள் இந்த நாளை சிறப்பாக நடத்திட தெய்வ வழிபாடு செய்யுங்க. இறைவனை நம்புங்க. மனதார ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணுங்க.
உங்களுடைய குடும்பத்தினுடைய விஷயங்களை அதிகமாக வெளியிடங்களில் பேச வேண்டாம். தற்பெருமை எண்ணங்கள் இருக்கக்கூடாது. பொதுவாக பொறுமைசாலிகள் நீங்கள். நடப்பதை பார்த்து கொள்ளலாம் என்கிற மனப்போக்கு தான் உங்களிடம் இருக்கும். யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் கொடுக்காதீங்க. வாக்குறுதிகள் கொடுக்கறத குறைச்சிக்கணும். உங்களால் என்ன முடியுமோ அந்த விஷயத்தை மட்டும் செய்யலாம். வியாபார வேலைகளில் பொறுமை காக்கிறது நல்லதுங்க. அரசு சம்பந்தமான விஷயங்களில் நிதானமாக இருங்க. லாபம் அதிகமாக கிடைக்கிற இடங்களில் சூசகமாக சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறது நல்லது. யார் மற்றவர்கள் உங்களை எப்படி அணுகி வருகிறார்கள், ஏமாற்றுபவர்களா அல்லது உங்களுக்கு உதவி செய்பவர்களா என்பதை தரம் பார்த்து பக்குவப்படுத்தி பிரிப்பதை நீங்கள் உணர வேண்டும். எல்லாம் சொல்வதை எல்லாம் அப்படியே நம்பாதீர்கள். உங்களுடைய ராசியில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா என்ன தசை நடக்கிறது என்பதை பார்த்து அதற்கேற்றாற்போல் உங்களுடைய அணுகுமுறைகளை மாற்றிக்கொள்ளலாங்க. குழந்தைகளிடத்தில் பொறுமையும் நிதானத்தை வெளிப்படுத்தணும். அன்பை வெளிப்படுத்துங்கள். குடும்ப நபர்களிடத்தில் ஆதரவாக இருங்கள். தன்னம்பிக்கை இருக்க வேண்டிய நாள். மனத்தளர்வுகள் உண்டாக்கலாங்க. நம்பிக்கையாக இருக்க பாருங்கள். தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகிவிடும், அது தானாகவே சரியாகிவிடும் என்கிற மன உணர்வு வேண்டும். உங்களுக்குள் ஆல் இஸ் வெல் என்று சொல்லிக் கொள்ளலாம். அதாவது எல்லாமே நல்லதாக நடக்கும். இன்று இருப்பதை காட்டிலும் நாளை மிக சிறப்பாக இருக்கும் என்கிற வாக்கியத்தை அடிக்கடி மனதில் உற்சாகப்படுத்தி கொண்டே இருங்கள். எதையும் இருமுறை சிந்திப்பது நல்லது. வியாபாரங்களில் அதிகமாக யாரையும் நம்பாதீங்க. பணத்தை யார்கிட்டையும் கொடுக்காதீங்க. வேலையாட்களிடத்தில் அனுசரித்து நீங்கள் இருக்கணுங்க. தட்டி கொடுத்தா வேலை வாங்கணும். அவர்களிடத்தில் எதிர்மறையாக பேச வேண்டாம். வசை பாடுவதோ அவர்களோடு வம்பு இழுப்பதோ கூடாது. உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் செய்யலாம். பிறரிடத்தில் நீங்கள் எதையும் கணக்கிட்டு காட்ட வேண்டாம். ஆலோசனைகள் சொல்லாதீர்கள், வழிகாட்டாதீர்கள். அது உங்களுக்கு எதிராக கூட திரும்பலாம். எல்லோருக்கும் எல்லாம் தெரியும் என்கிற எண்ணத்தோடு இருங்கள். எதிர்பாராத சில செலவுகள் உண்டாக்கலாங்க. வருமானத்தை அதிகப்படுத்தி எப்படி குடும்பத்தை நகர்த்த போகிறோம் என்கிற பய உணர்வு அதிகரிக்கலாங்க. செலவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப நல்லது. வீண் செலவுகளை செய்யாதீங்க. வீண் விரயங்கள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பயணங்கள்னால் வெளியூர்களுக்கு போகிறவங்களுக்கு ஒரு விதமான சோர்வுகள் உண்டாகுங்க. குழப்பம் அதிகரிக்கும் நாளாகத்தான் இருக்கு. மிக கவனமாக இருங்க. சில நேரம் உங்களுக்கு இனம் புரியாத குழப்பங்களுக்கும் இனம் புரியாத கஷ்டத்துக்கு ஆளாக நேரிடலாம். தியானம், யோகாசனத்தை செய்யுங்க. உங்களுடைய மனதை மாற்றிக்கோங்க. எல்லாமே நல்லதாக நடக்குங்க. குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு, சிறிய சிட்டிகை மஞ்சள் தூள், சிறிதளவு பச்சை கற்பூரம். கோவில்களில் அபிஷேக விபூதி வைத்திருப்பீர்கள். அந்த கோவில்களில் கொடுக்கக்கூடிய அபிஷேக விபூதியை தண்ணீரில் கலந்து ஸ்நானம் செய்தால் எதிர்மறையான எண்ணங்களோ ஏற்படாது. எதிர்மறை விளைவுகள் எதுவும் உண்டாக்காது. எல்லாமே நேர்மறையாக இருக்குங்க. எந்த விதமான பய உணர்வுகளும் உங்களுக்கு வேண்டாம். புதன்கிழமை என்பதால் பெருமாள் கோவிலுக்கு சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொண்டு வாருங்கள். ஸ்ரீமன் நாராயணரை வழிபடுங்கள். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டால் ருணரோக சத்ரு தோஷங்கள் நிவர்த்தியாக்குங்க. உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உணவு சம்பந்தமான விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படலாங்க. கவனமாக இருங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிதானமாக இருக்கணுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன அசதி இருக்கும். உடல் கவலைகள் ஏற்படலாம். உடலில் வலி உண்டாகுங்க. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. தியானம் செய்கிறது சகல நன்மையை தரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களின் குணத்தை தெரிந்து நடப்பீங்க. புரிதல்கள் அதிகரிக்குங்க. பிறர் ஆசைப்படுவதை செய்து கொடுப்பீர்கள். சாத்விகமான குணம் உங்களிடம் வெளிப்படலாம். தொழிலில் இருக்கக்கூடிய சூக்ஷமத்தை புரிந்து நடப்பீர்கள். உங்களுக்கான உரிமையை விட்டு கொடுக்காதீர்கள். எந்த இடத்தில் நீங்கள் ஸ்திரமாக இருந்து சாதிக்க வேண்டுமோ அந்த இடத்திலிருந்து சிறிதும் நகராமல் நின்று நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய அமைப்பு உங்களிடம் வெளிப்படலாம். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையுங்க. கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவுகள் இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு வெளிப்படலாம். வீட்டிற்கு தேவையான மிக முக்கியமான பொருட்களை, விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளுடைய குணத்திற்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். உடல் நலம், மனநலம் எல்லாமே சீராக இருக்குங்க. மகிழ்ச்சிக்குரிய நாள் தான் இந்த நாள். எதிர்பார்த்தபடி நல்ல செய்திகள் கிடைக்குங்க. சுப செய்திகள் தொடர்பாக மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கலாம். கொள்கை குறிப்போடு நடக்கக்கூடியவர்கள் நீங்கள். எதிலும் பொறுமை, நிதானம் இருக்கும். அந்த நிதானத்தோடு எதையெல்லாம் செய்யலாம் என்கிற எண்ணங்களும் இருக்கும். அதிகமாக சுயமாக சிந்திக்கக்கூடியவர்கள் நீங்க.
உங்களுடைய சுய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான முயற்சிகள் நடக்கலாங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு உண்டு. வெளியிடங்களில் சமூகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும், பெருமைக்குரியவர்களாக இருப்பீங்க. மாணவ மாணவிகள் பள்ளி கல்லூரிகளில் உங்களுக்கு நல்ல பெயர் வரப்போகுது. படிப்பின் மீதான நாட்டம், அக்கறை உங்களை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்லுங்க. விரும்பிய துறையை தேர்ந்தெடுக்கலாம். வரக்கூடிய கல்வி ஆண்டுல மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை நீங்கள் பெற போறீங்க. வருமானம் உங்களுக்கு கிடைக்க போகுது. படித்து கொண்டு வேலை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் கண்டிப்பாக நிறைவேறுங்க. குடும்பத்தினுடைய கஷ்ட நஷ்டத்திற்கு தோள் கொடுக்கக்கூடிய தோழனாக இருப்பீங்க. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு அதிகரிக்கலாங்க. வெளி இடங்களிலும் சரி, நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. விரும்பிய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். வியாபார சூழ்நிலைகள் சாதகத்தை கொடுக்கும். எதிர்மறை என்பது இருக்காது. எல்லாமே நேர்மறையாக இருக்கும். நேர்மறை சிந்தனைகள் உண்டாகும். நேர்மறை சக்திகள் உள்ளவர்கள் தான் உங்களிடம் நண்பர்களாக இருக்கக்கூடும். பெரிய பெரிய விஷயத்தை சாதிக்க நினைப்பீர்கள். உங்களுக்கு உள்ள தூய்மை அதிகரிக்கலாங்க. தெளிவான சிந்தனை இருக்கும். மன ஓட்டம் சீராக்குங்க. எதை சாதிக்க விரும்புகிறீர்களோ அதை மிகச்சரியாக சாதித்து காட்டுவீர்கள். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாக்கலாம். குடும்ப சூழ்நிலைகள் சாதகத்தை கொடுக்குங்க. விரும்பின பொருட்களை வீட்டிற்கு வாங்கி வைப்பீர்கள். குடும்ப தேவைகள் நிறைவேறுங்க. பிள்ளைகளுடைய ஆசைகள் பூர்த்தியாக்கும். உங்கள் துணைவருக்கு தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை அதிகரிக்கலாம். அடகு வைத்த பொருள் மீண்டும் வீட்டிற்கு வரலாங்க. வரவேண்டிய பழைய வசூலாகக்கூடிய பாக்கிகள், பணம் எல்லாமே வசூலாகும். கை நிறைய பணம் உங்களுக்கு நிரம்பி இருக்குங்க. உங்களுடைய வங்கி கணக்கில் சேமிப்பு உயர்ந்து கொண்டே வரும். தெய்வ அனுகிரகத்தோடு இந்த நாளை தொடங்குங்கள், வழிபடுங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் பிறக்கும். உடல் நலம், மனநலம் எல்லாமே சீராக அமைய போகுதுங்க. எல்லோரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கு ஏற்றபடி முன்னேற்றங்கள் பிறக்கும் நாள். எல்லோருடைய ஆதரவோடு உங்களுடைய காரியத்தை மிக ஸ்ரத்தையாக சிறப்பாக நடத்துவீங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல பெயர். மூத்த அதிகாரிகளோடு ஒரு சீரான இணக்கம் இருக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு எல்லோரும் மதிப்பு கொடுப்பாங்க. உங்களை எல்லோரும் பாராட்டி மகிழக்கூடிய அமைப்பு இருக்குங்க. கோவில்களுக்கு சென்று வாருங்கள். விநாயகப் பெருமானை வழிபடுங்கள். களத்திர ஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால உடல்நலம், மனநலம், பங்கு சந்தை தொடர்பான விஷயங்கள், பங்குதாரர்களுடைய ஆதரவுகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பை தருங்க. ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நட்பு விரிவடையுங்கள். லாபம் மேம்படும். சதயம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். வரவேண்டிய பணம் வசூலாக்குங்க. லாபம் உண்டாக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றகரமான நாளாக இருக்குங்க. அன்பு நிறைந்திருக்கும். எல்லோருடைய ஆதரவு, ஒத்துழைப்பு மேம்படும். வாழ்த்துக்கள். வாழ்க்கை வளமுடன். வேலும் மகிழும் துணை. மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு நினைத்த வேலைகளை முடிப்பீர்கள். எண்ணிய காரியங்கள் சீக்கிரமாக நடக்கும். தாமதம் இல்லாமல் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கைக்கூடி வரப்போகுதுங்க. பண வரவுக்கான வழிகள் தாராளமாக இருக்கு. நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் வீண் செலவில்லாமல் கையில் பத்திரமாக இருக்கும். அது மட்டுமல்ல, மீண்டும் ஒரு தனத்தை பெறுவதற்கான சூழ்நிலைகள் அமையலாம். வரவேண்டிய பணம் உங்களுக்கு வரிசை கட்டி வரப்போகிறது. உங்களுடைய செயல்கள் எல்லாமே சிறப்பாக திருப்திகரமாக இருக்குங்க. சாதாரண வேலைகளை தொட்டால் கூட அதில் மிகப்பெரிய பிரம்மாண்டம் இருக்கும். அலுவலக வேலைகளை மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவுகளோடு சில வேலைகளை உங்களால் செய்ய முடியும். தனித்துவமாக திகழ்வீர்கள். மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்த்தால் உங்களுடைய வேலைகள் தான் மிகப்பெரிய அளவில் பேசப்படும், புகழப்படும், பாராட்டுக்குரியதாக இருக்குங்க. அலுவலக பணிகளை மிக சிறப்பாக திருப்திகரமாக முடித்துக் கொடுப்பீர்கள். கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் உங்களிடம் உண்டு. தம்பதியர்கள் இருவருக்குள்ளும் மன ரீதியான ஒரு அமைப்பு மகிழ்ச்சி உண்டாக்கலாம். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களை நாடி வரும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக சில முதலீடுகள் செய்ய நினைப்பீர்கள். அதை தாராளமாக செய்யலாம். வெளியே போகக்கூடிய வேலைகள் சீக்கிரமாக கைகூடி வரும். வண்டி வாகன பயணங்களினால் அனுகூலம் உண்டாக்குங்க. உங்களிடம் உதவி என்று வந்தவர்களுக்கு நீங்கள் நாடி வந்தவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். கொடுத்து சிவக்கக்கூடிய கரம் என்பார்கள். அது இந்த நாள் நடக்கலாம். யாருக்கு என்னென்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு செய்வீர்கள். குடும்பத்தை நல்ல விதமாக பராமரிக்கக்கூடிய ஆற்றல், சக்தி உங்களிடம் வெளிப்படலாங்க. பொறுமையும் நிதானம் குணம் இருக்கும். தெய்வ குணம், கல்யாண குணம் என்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம், மனதில் மகிழ்ச்சி, சந்தோஷம் வெளிப்படும் நாள். உங்களை சுற்றி இருப்பவர்களிடத்தில் அனுசரித்து செல்வீர்கள். எல்லோரிடத்திலும் நல்ல ஒரு பண்பாளர்களாக இருக்கக்கூடும். தலைமைத்துவம் ஏற்று நடத்துவீர்கள். அரசு மற்றும் அரசியலில் வட்டாரங்களில் இருப்பவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும், புகழ் உண்டாக்கும். குரு பகவானுடைய அனுகிரக பார்வையானது உங்களுக்கு 5ஆம் பார்வையாக இருப்பதால் பூர்வ புண்ணியத்தை அதிகம் பெறக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உண்டு.
உங்களுக்கு தேவையான விஷயங்களை திருப்திகரமாக முடித்துக் கொள்வீர்கள். சுதந்திர போக்கு இருக்குங்க. அடிமைத்தனம் என்பது இருக்காது. உங்களுக்கு பிடித்த விஷயங்களை நீங்கள் நடத்தி கொண்டே போகலாம். தாராளமாக தொழில் சார்ந்த விஷயங்களை அதிகம் கற்றுக்கொள்ள விரும்புவீர்கள். வெளிநாடு செல்ல, வெளியூர்களுக்கு பயணித்து சில விஷயங்களை கிரகித்து வருவீர்கள். உங்களுடைய வியாபாரத்தை நல்ல விதமாக எடுத்து செல்வதற்கான சூழ்நிலைகள் அமையுங்க. பங்குதாரர்களோடு செயல்படுபவர்களுக்கு அவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். முக்கியஸ்தர்களோடு பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். ஒப்பந்தங்கள் கைகூடி வரும். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை உருவாகலாம். அடகு வைத்த பொருட்களை மீட்டெடுப்பீர்கள். வாடிக்கையாளர்களுடைய வருகை உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை உண்டு பண்ணும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். உத்தியோகத்தில் முன்னுரிமை உங்களுக்கு கொடுக்கப்படுங்க. யாருக்கு எதை கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு பிரதானமான பெரிய விஷயங்களாகத்தான் இருக்கும். பரிசுகள் கிடைக்கும், பாராட்டுகள் வந்து சேரும். உங்களுடைய வேலையை மிக ஸ்திரமாக ஸ்ரத்தையாக செய்வதால் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கலாங்க. கீர்த்தி பெருகும் நாள். கீர்த்தி என்றால் புகழ் வந்து சேருங்க. பரிசு கிடைக்கும். மனதில் இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளும் கஷ்டங்களும் தீரும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் மறைந்து கைக்கு பணவரவு அதிகரிக்கும் நாள். உங்களுக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, ஊதிய உயர்வு, பதவி உயர்வு வந்து சேரும். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்தாற்போல் முன்னேற்றத்தை காண்பீர்கள். குடும்ப விஷயங்கள் திருப்தியை தரலாம். எல்லோரிடத்திலும் உங்களுடைய பேச்சு, கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அமையுங்க. தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல விட்டு கொடுத்து போகக்கூடிய போக்கு உருவாகும். குழந்தைகளுடைய தேவைகளை கேட்டு நிறைவேற்றி வைப்பீர்கள். அன்பு பண்பு கொண்டவர்களாக இருக்கக்கூடும். தொழில் வியாபாரம் ஸ்ரத்தையாக இருக்கும், சிறப்பை தரும். வருமானத்தை பன்மடங்கு பெருக்கக்கூடிய வழிமுறைகளை ஆராய்வீர்கள். மாணவ மாணவிகள் படிப்பில் அதிக கவனம் இருக்கும். நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். விரும்பிய துறைக்கு நீங்கள் செல்லக்கூடும். எஜுகேஷன் லோனுக்காக அப்ளை செய்திருந்தாலும் அடுத்த கல்வியாண்டில் வெளிநாடுகளுக்கு செல்ல விரும்பக்கூடியவர்களுக்கு சரியான வழிமுறைகளை கையாள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு உடலும் மனமும் சீராக அமையுங்க. எல்லாம் நல்லதாகவே இருக்கும். அதிர்ஷ்டகரமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருமானம் ஏற்படும், வருவாய் உண்டாகுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள், மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையுங்க. தெய்வ வழிபாடுதலை செய்யுங்கள், நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். நற்பவி நற்பவி நற்பவி. சர்வே ஜனா சுகினோ பவந்தோ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.